இது வந்து நல்லா வந்து ஸ்டீம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இது வந்து இது ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எஸ், சூப்பராக இருக்கும் இந்த தோசை. கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். கொஞ்சம் இது வந்து தண்ணி எதுவும் போடாதீங்க, அப்படியே வந்து போடணும். சூப்பராக இருக்கும் அந்த தோசை. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் தோசை. ஸோ நம்ம வந்து சட்னி வந்து அரைச்சிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் வேணும். ஸோ இந்த மாதிரி வந்து சட்னி வந்து இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டு கடுகு சீரகம் நல்லா வந்து வேகட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் செம்மையாக இருக்கும் சட்னி.